ஆமாம், என்ன வேலை? ஏன்? கொல்லையில் தான் வேலை. ஆமாம் ஆமாம், இப்போ தோட்டங்கிறோம்ல, முன்னாடியெல்லாம் நம்ம கொல்லைன்னு தானே சொல்லுவோம். கொல்லை, எங்கள் கொல்லையில் நிற்கிறோம், எங்கள் கொல்லைக்குள்ளே வேலை பார்க்குறோம் அப்படி சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன வைக்க போகிறீங்க? வாழைக்கட்டையா? வாழைக்கட்டை வைக்கிறதுக்கு சரி, அந்த கார்டன்லேயே தென்னம்பிள்ளை வாங்கிட்டுலாமா? நம்ம அது என்னன்னு பார்த்து சொல்லி விடுங்க. இந்த சுற்றிலும் போட்டு விடுவோம் மேலே இந்த ஏற்றத்தில். இல்லாமல் அந்த மழைக்கு கொஞ்சம் பிடிக்கும்ல, ரொம்ப இல்லாமல் ஒரு 10 கன்று வச்சு விடுவோம். வேரை பற்றியா? அது என்ன வேறு? பூசண மரங்கன்னு ஒன்று இருந்ததில்ல, அதுக்கான வேறு போல். இல்லை அங்கே, ஆமாம், புங்க மரமா? அதான் நல்லா எருவாக இருக்குது பார்த்தீங்களா? வைங்க வைங்க. வாழைக்கட்டை எடுத்துகிட்டு வரவா? எந்த இடத்துல இருக்குது கரெக்டாக? கீழே போய் பார்த்து. சாக்கெல்லாம் எங்கிட்ட எடுத்துருவோமா? இன்னொரு கட்டை எங்கே வைப்போம்? ஆமாம்மா, ஏதாவது வச்சாதான் இந்த இடமும் சுத்தமாகும். சரி. காட்டு கருவை தான் ஒட்டமுன்னு வச்சுங்க, அப்படியே அடப்பாக வேணும்.
இருங்க, எங்கள் வீட்டில் நம்ம இப்போ ரீசெண்டாக வச்ச பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு, முட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே வந்து ஒரு செடி தான் வச்சேன். இது வந்து ரோஸ் கலராக வருது, அது மஞ்சள் கலராக இருக்குது. இது ரோஸ் கலராக இருக்குது, அதுதான் இருக்குது. அடுத்த வாழைக்கட்டை ஏற்கனவே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்சது துளுத்துருச்சு, பிடிச்சிருச்சு. அது இருங்க, பொறுத்து மேலே வந்துருச்சு. இப்போ அடுத்து ஆனால் இது அழகாக பேத்து சைஸாக வெட்டி கொண்டு வராங்க. அதுக்கு தான் அம்மா காசு. ஆனால் கொஞ்சம் மனக்கட்டு அதை வெட்டணும், அந்த வாழை கலங்கு எடுக்கிறப்ப. இது நல்லா இருக்குது, ரோஸ் கலர் முட்டு வர்றது. பார்ப்போம் எப்படி பூ வருதுன்னு. எடுத்துகிட்டு வரவா? நாங்கள் காமிங்க அன்னாசியை. இதா அன்னாசி பழம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த மேலே உள்ள குருத்து அப்படியே எப்படி வைக்கணுமாம்மா? அப்படியே நட வேண்டியதுதான். இது நார்மலாக சாப்பிட்டுட்டு அந்த மேலே உள்ளதை வெட்டி அப்படியே வைக்க வேண்டியதுதான். ஒரு 5 இருக்கா? எத்தனை இருக்குங்க? 5 இருக்கா? இந்த மாதிரி அப்படியே வரிசையாக போக வேண்டியதான். நாலு இருந்திருக்கு. 4 மொத்தம் 5 இருக்காங்க. அஞ்சு ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் ஓரமாக வைக்கணும். முள் மாதிரி வருமா, அதுக்கு தான் ஓரமாக வச்சுருக்கணும். 5ல் ஒரு 2 பிடிச்சிக்கிட்டாலே போதும். ஏம்மா ஏற்கனவே 2 அங்கே வச்சுருக்கோம், அதுவும் பிடிச்சிருக்கு. அதான் சூப்பர். நல்லா இருக்காமா. பார்த்து கால வைக்கணும். தண்ணி விட்டாச்சு.
நாலுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தண்ணி ஊற்ற வேண்டியதான். சோளம் 2 தான் முளைச்சிருக்கு. சோளம் ஒன்று நாங்கள் போட்டுருக்கோம். அங்கே அப்படியே ரவுண்டாக பண்ணிடுவோம். அது முளைச்சி வந்துடும். என்ன களை வருதா நல்லா? இப்படியே எடுத்துட்டா ஈஸியாக எடுத்துடலாம்ல. இப்போ இன்றைக்கே எடுத்துடணும். அப்புறம் களை அப்புறம் முளைக்காமல் என்ன பண்ணும்? ஈஸியாக வருது. பரவாயில்லையா? சரி, நட்டு வெயில் வர்றதுக்குள்ள அப்புறம் வெயில் நினைக்க முடியாது நம்மளால். வெயிலுக்கும் நமக்கும் அவ்வளோதான். நம்மளால் நட்டு வச்சுட்டு வந்துடுறாமல, அப்புறம் போய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சைட்லேயே ஒன்று வேரோட வருது பாருங்களா. ஒன்று ஒன்றா இருக்குது. சைடில் ஒன்று அப்படியே அப்படியே ஒன்று. அந்த இது மேலே பாத்தி மேலே காலை வைக்காதாமல. இந்த காலை வச்சிருக்க பாரு. இந்த அலையெல்லாம் நகத்தை வச்சு கிளியிடக்கூடாது. என்னது பாட்டில் நிறைய இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு டெய்லி இந்த புல்லு கொடுக்குற ஆர்வம் வராது. ஓடுறப்ப லேசாக பிடிச்சி விட்டுட்டு இதால் ஒன்று இப்போ தான் முளைக்குது தெரியுங்க. இதால் ஒரு வெண்டைக்காய் நாளைக்கு எடுத்தா போவோம்மா. இல்லைன்னு வச்சுக்கலாம் காஞ்சி போயிட்டுனா திரும்ப இருக்க முடியாது. காஞ்சி போகிறத விட அதிகமாகிடும். நாளைக்கு யாரும் உங்கள் அக்கா வர்றாங்க தானே? சரி, அப்புறம் ஊனிக்கிறேன். நான் ஊனிக்கிறேன். அப்படியே அங்கிட்டு பின்னாடி ஊனிக்க. அப்படியே இந்த பக்கமும் பார்த்துக்க. இந்த கொத்துற அடியெல்லாம் முளைச்சிடுச்சு தான். இங்கே ஒன்று ஊனிக்க. இந்த இடத்துக்கிட்ட ஒன்று இந்த இடத்துக்கிட்ட பார்த்து காலை வைக்கணும்.